வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் ஈவினிங் 6 o'clockலேருந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். டின்னர் ப்ரிப்பரேஷன் மற்ற ரெசிபீஸ்லாம் இல்லாமல் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் குபேர லக்ஷ்மி பூஜைக்கு யூஸ் பண்ணுற காயின்ஸ் பற்றியும் மகாலட்சுமி பூஜைக்கு யூஸ் பண்ணுற அந்த சில்வர் காயின்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் கண்டிப்பாக இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைனிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு உடனே வந்து சேரும். ஈவினிங் பூஜைக்கு அப்புறம் தான் நான் இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க. தனியாக அதை ஒரு வீடியோவாவோ ஒரு vlog-ஆவோ போட முடியாது அப்படின்றதுனால தான் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். 6 மணிக்கு நம்மளோட யூஸ்வலாக பூஜை பண்ணுறது முடித்ததுக்கப்புறமா இந்த காயின்ஸ் பற்றியும் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு. குபேரலக்ஷ்மி பூஜைக்கு நான் இந்த காயின்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். குபேரலக்ஷ்மி பூஜை வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே நான் வந்து இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது கிரி ட்ரேடர்ஸ்ன்றத கடையில் தான் வாங்கினேன். இது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் எனக்கு தெரிஞ்சால் வந்து அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த லாக்டவுனில் அவைலபிளாக இருக்கான்னு தெரியல. இந்த குபேர எந்திரம், அதே மாதிரி இந்த காயின்ஸு, ஒரு குபேர விளக்கு எல்லாமே வந்து செட்டாக நமக்கு குபேர பூஜைக்கு கூட சேர்ந்து கொடுப்பாங்க. புக்கோடையே வந்துடும். வீட்டில் அந்த பூஜை டெய்லி பண்ண முடியாது. ரொம்பவே சிம்பிளாக எப்படி இந்த பூஜை பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த காயின்ஸ் பாருங்கள். இது வந்து 108 காயின்ஸ் இருக்கும். அந்த அஷ்டோத்திரத்துக்காக ஒவ்வொரு அஷ்டோத்திரத்துக்கும் ஒரு காயின்ன்ற வீதம் 108 காயின் இருக்கும். ஒரு பக்கம் வந்து லக்ஷ்மி குபேரர் இருக்கா மாதிரி இருக்கும். நான் பூஜா கேபினெட் உள்ளேருந்தே காமிக்கிறதுனால உங்களுக்கு லைட்டிங் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த குபேரர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் அந்த 108 காயின்ஸும். நீங்கள் இது இல்லைனாலும் பரவாயில்ல, 5 ரூபாய் காயின்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூ இப்போதைக்கு நீங்கள் வெளியே போய் வாங்க முடியல அப்படின்னா குங்கும அர்ச்சனை கூட பண்ணலாம். எல்லாமே நம்ம மனசை பொறுத்தது தான். அதே மாதிரி இந்த கண்ணாடி குடுவையுள்ள வந்து ஸ்ரீ லக்ஷ்மி பாதம் இருக்கா மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் காயினை வந்து இந்த எடுத்து ஒரு காயினும் சத்தத்தோடு போடும் போது நம்ம லக்ஷ்மி பாதத்தில் சேர்க்குற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் லக்ஷ்மி குபேரர் பாதத்து கீழே கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதில் தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அடுத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பண்ணக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி பூஜை எளிமையாக பண்ணுற அந்த வீடியோவை பார்த்துட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இந்த வெள்ளி காயின்ஸை எங்கே வாங்குறீங்க, எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. இது வந்து இப்போ எல்லா ஜுவல்லரி ஷாப்லேயும் அவைலபிளாக இருக்கும். இது விலை வந்து வெயிட்டை பொறுத்து வந்து வேறுபடும். எவ்வளோ கிராம்ஸ் உங்களுக்கு வெள்ளி ஆகுதோ, நீங்கள் வாங்குற அன்றைக்கி என்ன உங்களுக்கு சில்வர் ரேட்டோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இதாகும். நான் ரேஞ்ச் மட்டும் சொல்லியிருந்தேன், அரவுண்டு 2000 ருபீஸ்க்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படின்னு. காயின்ஸாக வாங்கும் போது உங்களுக்கு அதிகமாக உங்களோட பட்ஜெட்டை விட போச்சுன்னா தாமரைப்பூ, வெறும் தாமரைப்பூவாக கூட இப்போ வந்து வெள்ளி தாமரைப்பூ இருக்கும். அது வந்து இன்னும் வெயிட் கம்மியாக இருக்கும். இது எல்லாமே இருந்தால் தான், இல்லைனா வந்து நீங்கள் குங்கும அர்ச்சனை கூட பண்ணலாம். பூவில் தான் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. அவ்வளவுதான். இப்போது அடுத்து நைட்டு டின்னர் ப்ரிப்ரேஷனுக்கு கிச்சனுக்கு வந்தாச்சு. குருமாக்காக நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கேன். காயெல்லாமும் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு கேரட்டோடு கொஞ்சம் பன்னீரும் சேர்த்து குருமாவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையுமே சாப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். அதாவது பன்னீரும் இதுவும் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி கட் பண்ணிக்க போகிறேன். ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு தக்காளி, உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் பன்னீரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ குருமாவுக்கு மசாலா அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 1/2 பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன். 2 சில்லு தேங்காய், வீட்லேயே வறுத்து அரைச்ச கரம் மசாலா தூள் நான் அப்படியே 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். அதனால் வந்து நான் சோம்பு அதெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, எல்லாமே அதில் இருக்குது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கலாம். பழுத்த ஒரு தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தண்டு சேர்க்கறதுனால பச்சை கலராக வந்து மாறாது. கலர் நல்லா குருமா கலர் அப்படியே தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். முந்திரி எதுவுமே சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க. நான் 1/2 டம்ளர் கூட சேர்த்தேன். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ப்ரெஷர் பேனில்
நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கணும்னு இல்லை, காயெல்லாம் அடுத்தடுத்து சேர்த்து அப்படியே நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு குருமா எப்பயுமே வந்து டேஸ்ட் கொடுக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கேரட், சும்மா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும், நல்லா வதங்கணும்லாம் இல்லை. நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்க அப்படின்னா மாவு பிசையத்துக்குள்ளே இந்த குருமா வந்து உங்களுக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சாஃப்டான உடனேயே நறுக்கி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சிருக்க விழுதையும் அதில் சேர்த்துடலாம். இந்த விழுதை சேர்த்துட்டு இது வேகிறதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரே நல்லா வாஷ் பண்ணி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதில் சேர்த்துட்டேன். கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே உங்களுக்கு என்ன அளவு வந்திருக்கு அப்படின்றது தெரியும். இப்போ நீங்கள் வந்து உப்பு எவ்வளோ போடுறது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டு உடனே அந்த மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வரட்டும். குருமா கத்தட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம ஒரு மிராக்கல் ஜூஸ் பண்ணிடலாம். இதை வந்து மார்னிங்கோ இல்லைனா வந்து ஈவினிங்கோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட நான் பீட்ரூட், கேரட், ஆப்பிள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2-3 இலை வந்து புதினா சேர்த்து அப்படியே அரைக்க போகிறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்து ஏபிசி ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து டெய்லியும் சாப்பிடலாம். 1 டைம் நீங்கள் மார்னிங் எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் இருக்க பெனிஃபிட்ஸ், கேரட்டில் இருக்க பீட்டா கரோட்டின், ஆப்பிள் கேட்கவே வேண்டாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு இந்த ஜூஸில். நிறைய செலவு பண்ணி பியூட்டி ப்ராடக்ட்ஸை ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி உள்ளுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 days 15 daysலேயே உங்களுக்கு நல்ல க்ளோ ஃபேஸில் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வேணும்னா தேன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ டைம் 6:40 தான் ஆகுது. ஈவினிங் நான் டீ குடிக்காததுனால இப்போ இதை குடிச்சிட போகிறேன். இப்போ குருமா கத்தின உடனே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வீட்லேயே அரைச்சதை அதில் சேர்த்துட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டைலில் நீங்கள் பண்ணி பாருங்கள், குருமா சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ சப்பாத்தி தான் செய்ய போகிறேன். இதுக்கான மாவை நான் 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே கலந்து வச்சுட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ எல்லாம் முடிக்கும் போதே இப்போ வந்து அதை திரட்டி வச்சுட்டு போட்டு எடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. டின்னர் அவ்வளோதாங்க. சாஃப்டான சப்பாத்தி கூட ஜம்முன்னு குருமா. இதில் நம்ம ரொம்ப ரிச்சாக முந்திரி, பாதாம், க்ரீம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ டின்னர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டேக்கு நான் பீட்ரூட் பொரியலுக்காக சாப் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது ஒரு 1 minute தாங்க ஆகும். 1 கிலோ எப்படி பீட்ரூட்டை நறுக்கிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஹார்டான வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் இந்த சாப்பரை தான் நறுக்குவேன். இதை பற்றின ரிவ்யூவும் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ அடுத்து பீட்ரூட்லேயே வந்து ஒரு லிப் கிளாஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் துண்டுகள் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/4 பீட்ரூட்டை கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் பீட்ரூட்லேருந்து. அதே 1/4 டம்ளர் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணி பேனில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கொதித்து இந்த டார்க் ரெட் கலராக மாறட்டும். இல்லைனா நீங்கள் ரியல் லிப் கிளாஸ் மாதிரியே ஷைனிங்காக வேணும் அப்படின்னு நினச்சிட்டு முன்னாடி ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பீட்ரூட்டோட இது இருக்கோ அதே அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வெளியவே வச்சா கூட 1 வீக் இருக்கும். நான் ரொம்ப கொஞ்சமாக செஞ்சு அப்பப்போ செஞ்சுப்பேன். ஒரு 3-4 டேஸ்க்கு ஒன்ஸ் செஞ்சுப்பேன். இதை லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா லிப்ஸில் இருக்க அந்த வெடிப்பு அந்த இடத்துலலாமும் கூட இந்த இது வந்து அப்ளை பண்ணுறது போய் தங்கும். ஈஸியாக உங்களுக்கு லிப் மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ வெசல்ஸ் வாஷ் பண்ணி எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி சிங்க்கு க்ளீன் பண்ணி முடித்த உடனேயே உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இதில் வந்து நீங்கள் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது அப்படியே தூக்கி போடாமல் இருக்கிற ஜூஸை ஒரு கப்பில் புழிஞ்சு ஓப்பனாகவே இந்த கிச்சனில் ஒரு இடத்துல வச்சிட்டிங்கன்னா ஒரு நேச்சுரல் ரூம் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 பாதாம் எங்கள் வீட்டு குட்டிஸாக இருக்குது. இதை அப்படியே மூடி வச்சிடலாம், ஊறட்டும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இந்த மிராக்கிள் ஜூஸையோ இல்லைனா வந்து இந்த லிப் கிளாஸையோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். லிப்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி. அவ்வளோதான், நைட் வேலை முடிச்சாச்சு.
இந்த vlog உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி vlog வேணுமா இல்லை ஷார்ட் ரெசிபிஸ் வேணுமா அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.